7,500,000 மக்களுக்கு 7,500 கோடி பவுனு. 8 கோடினா 8 கோடி பவுனு. ஒரு பவுனு வாங்கிக்கிங்க. அதுல எவ்வளோ, அதுக்கு நிதி எங்கேருந்து வரும்? அறிவு சார்ந்த இருக்கிறவங்க யாராவது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எலெக்ஷனுக்கு அப்புறம். இந்த எலெக்ஷன்ல நான் கார் வாங்கி கொடுப்பேன், வீடு வாங்கி கொடுப்பேன், கொடுத்துக்க, இன்னும் பங்களா கட்டி கொடுப்பேன், வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், முகூர்த்த நாள் குறிச்சு கொடுப்பேன், நான் வேணா புரோகிதரா வேணா உள்ள உட்காந்து நான் வந்து புரோகித வேலையை பார்த்து கொடுப்பேன், வேணா நல்ல ஹனிமூனுக்கு நான் நல்ல நாள் பார்த்து கொடுப்பேன். இன்னும் ஒரு திட்டம் தான் பாக்கி. ஹனிமூனுக்கு நீங்க போங்க, அதுக்கு நாங்க வந்து பெட், நீங்க வந்து ஃபிளைட்ல இருந்து நீங்க போய் இறங்குறதுல இருந்து அங்க திங்கிறது, தூங்குறது, சுத்துறது, எல்லாத்துக்கும் வந்து இங்க எல்லாத்துக்கும் நானே வந்து கவர்மெண்டே வந்து நாங்க வந்து சிறப்பு உதவித்தொகை கொடுப்போம் அப்படின்னு நீங்க கொடுத்துருங்க. என்ன எல்லாம் கொடுத்துருங்க. நான் என்ன கேட்கறேன், நீ எல்லாம் கொடுறா, இங்க செய்யறது நீ பிரச்சனை இல்லை, எப்படி செய்வேன் அதை மட்டும் சொல்லு. எங்கேருந்து நிதி வரும்? இதுக்கு மட்டும் அவன் ஒரு விளக்கம் சொல்லிட்டானா அது பிராக்டிக்கலா பாசிபிளான்றது அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம விவாதம் பண்றதோ இல்ல அது வந்து விமர்சனம் பண்றதோ அடுத்து போகும். இது பிராக்டிக்கலா பாசிபிளா இல்லைன்றது இங்க இருக்கிறவங்களுக்கு, படிச்ச அறிவாளிகளுக்கு புரியும். இல்ல இவனே கடனை பத்தி பேசுறான், அப்புறம் இலவச பத்தி ஏன் படிச்ச அறிவாளிகளுக்கு புரியும் அப்படின்னா, வரேன் அசோக் சார், இந்த நிதி நிலைமை, இந்த ஜிடிபியோட growth முக்கியமா இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்றவங்களுக்கு, முக்கியமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு, நீங்க மார்க்கெட் என்ன ரேட் இருக்கு, பேசிக்கே இன்னைக்கு படிச்சவங்களும் படிக்காதவங்களும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் காமனா தெரியும். தங்கத்தோட விலை என்ன, வெள்ளியோட விலை எவ்வளவு, ஒரு கிராம் இன்னைக்கு என்ன விலை விற்கிது, தங்கத்துல ஒரு கிராம் இன்னைக்கு என்ன விலை விற்கிது, 16,000 சொச்ச ரூபாய் விற்கிது இன்னைக்கு. ஒரு சவரன் எவ்வளவு, 1,50,000 ரூபாய்க்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு. இது பாசிபிளா? இதை சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறானா, அப்ப மத்த கட்சிக்கு இவனுக்கும் என்ன ஏமாத்து டிஃபரன்ஸ்? மத்த கட்சி ஏமாத்துது, தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துதுன்னா அப்ப இவன் என்ன பண்றான்? முழு பூசணிக்காவை எடுத்து சோத்துல மறைச்சதை பார்த்துருக்கிறேன். இவன் என்ன பண்றான்னா முழு பந்தியவே மறைக்க பாக்குறான் ஒரு பூசணிக்காய் வச்சு. அவங்க காசு கொடுத்தாங்க, திமுக 5,000 ரூபாய் இப்ப எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா, சரி 5,000 ரூபாய் அவங்க சொன்னாங்க கொடுத்தாங்க. அடுத்தது அதிமுக அவங்க 2,000 ரூபாய் சொன்னாங்க, அதே மாதிரி கொடுத்தாங்க. நீ என்ன சொல்ல, நீ தங்கம் கொடுக்குறன்ற, மாசம் 2,500 ரூபாய் கொடுப்பேன்ற, பெண்கள் உதவித்தொகை 2,500 ரூபாய்ன்ற. இப்ப தமிழ்நாட்டோட பட்ஜெட் கடன் எவ்வளவு இருக்கு? நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் கடன் எவ்வளவு இருக்கு? நீ நாளைக்கு செய்யற அப்படின்னா இது நீ எங்க இருந்து வாங்குவ கடன்? தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் எவ்வளவுன்றதை நீ சொன்ன. இப்ப அதுல இருந்து நாளைக்கு நீ ஆட்சிக்கு வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அதே தான் வரப்போகுது. அப்ப அதுக்கு மேல செய்யணும்னா எங்கேருந்து வரும் கடன்? 500 பேர் உள்ள ஒரு கடைக்கு வந்து ரேஷன் கடைக்கு வந்து தனியா ஒரு இது வைக்கணும்னு சொல்லி நீ தஞ்சாவூர்ல சொன்ன. எங்கேருந்து அரசு சம்பளம் கொடுப்ப? அரசாங்கம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் எங்கேருந்து கொடுக்குறாங்க? எங்கேருந்து பெருசா தமிழ்நாட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வருது? போக்குவரத்து துறை நஷ்டத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி எடப்பாடி பீரியட்ல போக்குவரத்து துறை மேல வந்து கடன் இருந்தது. கிட்டத்தட்ட 998 கோடி நினைக்கிறேன், 995 கோடி நினைக்கிறேன். அதுல வந்து எப்ப, அது ஜெயலலிதா அந்த அம்மா கலைஞர் பீரியட்ல இருக்கும்போது இருந்துச்சு. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து வட்டியை அடக்குறோம். இதனால ரிட்டையர்டான போக்குவரத்து ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படவில்லை. போராட்டத்துல இறங்கினாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்க, தெரியாதவங்க கொஞ்சம் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்க. தெரிஞ்சவங்களுக்கு, என் மாமா போக்குவரத்து துறையில ஊழியர், பென்ஷன் மாசம் வந்து 8,000 சொச்சமா ஏதோ 7,000 சொச்சமா பென்ஷன், சரிங்களா? அவருக்கு பென்ஷன் வரணும். பென்ஷன் கிட்டத்தட்ட 2, 3, 4, 5 வருஷமா பென்ஷன் வரல. பென்ஷன் வராதனால போக்குவரத்து துறை சங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, வராம இருக்கு இல்லையா, அந்த மாசத்துக்கெல்லாம் வட்டி போட்டு நாங்க சேர்த்து கொடுப்போம் இப்படியே போய் அது எடப்பாடி ஆட்சியில வந்து விடிஞ்சது. நாங்க முதல் கட்டமா இவ்வளவு நிதி ஒதுக்கி நாங்க இதை கொடுக்குறோம். உண்மையா இல்லையா நான் சொன்னது? இப்ப சக்கரவர்த்தி, நான் இப்ப சொன்னதுல உங்களுக்கு யாருக்கா திமுக கௌஷிக் யாருக்கா தெரியுமா தெரியாதா? இல்ல நடந்துச்சு. அது வந்து போக்குவரத்து வந்து நடந்து முதல் கட்டமாக ஒரு அமௌண்ட் ஒதுக்கப்பட்டு 1 வருஷம் கழிச்சு அது ரொம்ப தர முடியாம, இது அதிமுக பீரியட்ல எடப்பாடி பீரியட்ல முதல் கட்டமா ஒரு அமௌண்ட் கொடுத்து கொஞ்சம் அமைதியா இருங்க, கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. போக்குவரத்து துறை இங்க நஷ்டத்துல இயங்குறதுனால இப்ப சிட்டில வந்து பெண்களுக்கு இலவசம் வருது இல்லைங்களா? அது ஏன் சிட்டில மட்டும், நம்ம மாநகரத்துல மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா, அங்க அதிகமா வேலைக்கு போற பெண்கள் அதிக எண்ணிக்கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஒயிட் போர்டு, கிரீன் போர்டு, டிஜிட்டல் போர்டு அப்படின்றனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு டே பாஸ்லாம் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். சென்னையில தெரியல, எனக்கு நான் இருக்கும்போது இருந்துச்சு, இப்ப இருக்கா இல்லைன்னு தெரியல. இல்லைன்னு தான் நினைக்கிறேன். டே பாஸ் சென்னை இந்த டே பாஸ் ஒரு நாள் பாஸ் வாங்கிட்டு ஒரு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் இல்லையா, அந்த சொல்றேன்.
இது இல்ல கபிலன் ப்ரோ இருக்கு வேற மாதிரி நேம்ல இருக்கு. ஓகே நான் இருக்கும்போது 1000 ரூபாய். இப்ப என்னன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அதுக்கு வட்டி கடன் போறனால கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. பென்ஷன் வராம நிறைய பேருக்கு பெண்டிங் ஆயிட்டே இருக்கு. இப்படியே போனா எத்தனை ஆயிரம் கோடி போகுங்க அப்படின்னு எடப்பாடி பீரியட்ல அது ஒரு முதல் கட்ட கடனை அடைச்சாங்க. 2வது கட்டம் அடைச்சாங்களா இல்லையா எனக்கு சரியா தெரியல. ஒரு துறை கடன்ல போச்சுன்னா அந்த துறை இன்னைக்கு பிஎஸ்என்எல் என்ன நிலைமையில இருக்கோ அதுதான் மாறும். இது மாநில அரசா இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் இந்த அடிப்படை தெரியல. உங்ககிட்ட எத்தனை துறை இருக்கு, தமிழ்நாட்டில் எத்தனை துறை இருக்கு, அந்த துறை எல்லாம் லாபத்தில் இயங்கினாதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். எல்லாரும் சரியா வரி கட்டினாதான் அந்த இது வரும். அதை எடுத்து இங்க பங்கு பிரிச்சு எல்லாருக்கும் நீ செய்ய முடியும். அரசு ஊழியர்கள் எங்கே சம்பளம் கொடுப்பீங்க? அறிவு இருக்கா? 1 பவுன் எப்படா கொடுப்ப? 10 குறைக்கு 1 கிராம் 1 பவுன் நீ மோதிரம் எப்படா கொடுப்ப? 2 பவுன் எப்படி கொடுப்ப? இன்னைக்கு ஒரு சவரன் எவ்வளவு, என்ன விலை? 1 கிராம் என்ன விலை? ஏதாவது நாட்டு நடப்பு தெரியுமா? 6 சிலிண்டர் கொடுப்பேன்ற. ஏங்க எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சிலிண்டர் மானியம் கொடுக்குறாங்க தெரியும்ல. யாரெல்லாம் சிலிண்டர்ல மானியம் எடுத்திருக்கீங்க? எப்படி என்ன வெள்ளத்துக்கு கொடுத்தா எல்லாரையும்? இல்ல சொல்லுங்க எங்க வீட்ல எடுக்கிறோம். சொல்லுங்க எவ்வளோட பணம் கட்டின? இல்ல கபிலன் ஆக்சுவலி ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. ஆனா வீட்ல அந்த மானியம் இது பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலிண்டர் கேஸ் கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? 500 ரூபாய் நீங்க பணம் கட்டணும். 500 ரூபாய் நீங்க பணம் கட்டினீங்கன்னா அவன் கொடுப்பான். இப்போ எலெக்ஷன் டைம்னால அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மானியம் எவ்வளவு கொடுக்குது சிலிண்டருக்கு? எனிபடி? தமிழ்நாடு அரசு எவ்வளவு மானியம் கொடுக்குது? யார் வாங்கியிருக்கீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு 300 ஏதோ நினைக்கிறேன் சப்சிடி இருக்கட்டும்டா. 2 சிலிண்டர் கொடுக்குதா, 1 சிலிண்டர் கொடுக்குதா மானியத்துல? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மானியத்துல கொடுக்குது. முந்தா நேத்து தான் கேஸ் சிலிண்டர் விலை ஏறுனுச்சு. 62 ரூபாயா 60 ரூபாயா சிலிண்டர் விலை ஏறுனுச்சு. என்ன நீ 6 சிலிண்டர் கொடுப்பன்னா எப்படி கொடுப்ப? அது எங்க யார் தலையில விடியும்? எப்படி நீ கொடுப்ப? 6 சிலிண்டர் எப்படி கொடுப்ப நீ? ஐயா அதெல்லாம் ஆட்சிக்கு வரவும் கவலைப்படணும், இவன் கவலைப்படணும். இப்படி சொல்லி ஊரை ஏமாத்துறான்ல, அதையும் முதல்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதான் சொல்றேன், இவன் பொண்டாட்டி கதை அப்படின்றது, இவன் பொண்டாட்டி இவன் மேல எடுத்து போட்ட கேஸ் போட்ட கதை, இவன் பொம்பளைங்களை எப்படி டீல் பண்றான்ற கதை அடுத்ததான் கொஞ்ச நேரம் முடி பேசினேன். இவன் நீ நகை என்ன கொடுப்பேன், நான் 1 பவுன் கொடுப்பேன், நான் 1 கிராம், நான் 1/2 பவுன் மோதிரம் கொடுப்பேன். மோதிரம்னு சொன்னான், அவன் எத்தனை கிராம்னு சொல்லல, எவ்வளவு சொல்லவே இல்லை. நீங்க நல்லா அந்த வீடியோல போய் பாருங்க, அவன் எத்தனை கிராம் எதுவுமே சொல்லல. சைத்தம்மா சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அந்த எல்பிஜி கேஸ் பத்தி சொன்னீங்கல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம இவங்க ஸ்டேட் கவர்மெண்டால அதை கொடுக்க முடியாது. எல்பிஜி சிலிண்டர் தான சொல்றீங்க? ஆமா, எல்பிஜி சிலிண்டருக்கு இதுல 2 இருக்கு இல்லையா? கமர்ஷியல் சிலிண்டர் ஒன்னு இருக்கு, டொமஸ்டிக் இருக்கு. டொமஸ்டிக் வரது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். இவன் இதை எதை காரணமா வச்சு அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சைத்தம்மா நான் இங்கே மேல வீடு கட்டிட்டாங்க, ஓகேங்களா? என் வீட்டுல மேல 3rd floor கட்டிடுச்சு. இப்போ நான் இங்க கிச்சனும் எல்லாமே இருக்கு. நான் இங்க அட்ரஸ் ப்ரூஃபோட வச்சு நான் சிலிண்டர் நான் அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? நான் போயிட்டு இந்தியனோ இல்ல நான் இந்தியன்லயோ இல்லைன்னா இன்னொரு கம்பெனி இருக்கு, அது பேர் என்ன பாது, பாரத் கேஸ் இல்லைன்னா இந்தியன், ஓகேங்களா? இந்த 2 இங்க 2 தான் இருக்கு. இது 2த்துலயும் போயிட்டு இல்ல இன்னொரு 2-3 கம்பெனி வச்சு அந்தந்த ஊர்ல சென்னையில ஒரு 2-3 கம்பெனி இருக்கும். நான் இங்க போய் அப்ளை பண்ணி நான் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். கொடுத்தாதான் கொடுப்பான். எவ்வளவு கனெக்ஷன் தெரியுங்களா? பிரைவேட்டா நான் போய் கனெக்ஷன் கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 4500 ரூபாய். 4500 ரூபாய் கிட்டத்தட்ட 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 5000 ரூபாய் நான் கனெக்ஷன் கொடுக்கணும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கான். அந்த ஸ்கீம் என்னன்னா 400 ரூபாய் 500 ரூபாய் நினைக்கிறேன். பணம் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் வித் இதோட கொடுத்துருவான். அது இப்ப எலெக்ஷன்னால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கரெக்டா? இப்ப இந்த சிலிண்டர் நீ எப்படி 6 கேஸா எப்படி கொடுப்ப? ஆக்சுவலா இது ஏற்கனவே போன ஏடிஎம்கேவோட இதுல இருந்தது. ஏன்னா அவங்க பிஜேபியோட டைப்ல இருக்கிறதால நாங்க கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கொண்டு வந்தாங்களா? கொண்டு வர ஏன் அவங்களால ஆட்சிக்கே வரல, அவங்களால கொண்டாட முடியாது. திமுக இல்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் திமுகவோ அதிமுகவோ 6 சிலிண்டர் இலவசமா கொடுக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. குறைக்க வேணா முடியும், ரேட்டை வேணா குறைக்கலாம், ஆனா இது முடியாது. எப்படி உன் வாக்குறுதியா நீ கொடுத்த? 1 பவுன்
அந்த அம்மா லேப்டாப் கொடுத்துச்சு, அந்த என்னது லேப்டாப்பு மிக்சி கொடுத்துச்சு. இங்கே திமுகவில் வந்து இவர் வந்து டிவி கொடுத்தாப்புல, அந்த அம்மா ஃபேனு கொடுத்துச்சு. டிவி கொடுத்துட்டு இந்த இலவச அரிசிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆமாம் இலவச டிவி, அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச கரண்ட். விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், விவசாயத்துக்கு. ஓகேவா? இப்போ இலவசத்தை எதிர்த்த நீ இன்னைக்கு நீ கொடுக்கறதுக்கு என்ன? தங்கத்தை நான் இலவசமாக கொடுப்பேன். அடுத்தது வந்து நான் பேபி கிட்ட நான் இலவசமா கொடுப்பேன். பேபி கிட் இல்லையா? மனசாட்சியோட தொட்டு சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்கு ப்ரோ, ரன் ஆயிட்டு இருக்கு. 2 monthsல ஒன்னு கொடுப்பாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில மகப்பேறு மருத்துவமனையில போயிட்டு நீங்க உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பான், 10 ரூபா நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கையில 5 ரூபா கொடுப்பான். கரெக்டா? 15 ரூபா வரும் ப்ரோ. இதுல பெண்கள் குழந்தைங்களுக்கு வந்து விளையாட்டு பொருள், சத்து உணவுல இருந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். இது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கொடுக்குறான். மகப்பேறு மருத்துவம் நடக்குது. உள்ள பெத்தவங்க அத்தனை பேருக்கு தெரியும். இல்ல கபிலன் ஒரு கிட் வேற தருவாங்க குழந்தைங்களுக்கு. எல்லா சாமானுமே இருக்கு. நான் சொன்னேன் அதான்டா, நான் அந்த குழந்தைங்களுக்கு சத்து உணவு, அது அந்த மேல அப்படி குழந்தைய வச்சு அடியில தூக்குற அந்த பெட் மாதிரி இருக்கும், அது எல்லாம் நான் சேர்த்து தான் சொல்றேன். சத்துணவு மாவுல இருந்து சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகேவா? இது ஆல்ரெடி 2 கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. நீ என்ன பண்ணுவ நான் சொல்லவா? இவன் என்ன பண்ணுவான் நான் சொல்றேன் கேளுங்க. தனியா ஒரு கம்பெனியை போயிட்டு டெண்டர் விடுவான். இங்கதான் மொல்ல மாதிரித்தனத்தை நீங்க நல்லா பார்க்கணும். இவன் என்ன மைண்ட்ல, ஜானகிருஷ்ணன் ஆதவர்ஜனா என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னா, இவன் எப்போ ஒயின் ஷாப்பை கவர்மெண்ட் நடத்தக்கூடாது, அது தனியார் தான் நடத்தணும்னு தந்தி டிவில அசோகவர்தனி கிட்ட பேட்டி கொடுத்தானோ ஒக்காலா ஒழி, இவன் என்ன மைண்ட்ல வச்சிருக்கா நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன தெரியுமா பண்றான்? ஐயா பிஎஸ்என்எல் தனியார் மயமா மாத்தக்கூடாதுன்னு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, ரயில்வே துறையை வந்து தனியார் மயமா மாத்தக்கூடாதுன்னு எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, இவன் வந்தானா கவர்மெண்டே தனியார் மயமா மாத்துவாங்க. அவன் இவன் என்ன பண்றானா, இவன் என்ன பண்ணா நான் சொல்றேன் கேளுங்க. இவனுக்கு மைண்ட்ல எதை வச்சு பேஸ் பண்ணி இந்த அறிக்கை விட்டான்னா, இந்த பேபி கிட் இருக்குல்ல, இது தயாரிக்கிற கம்பெனி போயிட்டு, இது எம்ஜிஆர் காலத்துல இருக்க டெக்னிக் தான். செருப்பு வந்து எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணாருன்னா, செருப்பு வந்து எல்லாருக்கும் காலனி செருப்பு வேணுன்றதுக்காக ஒரு செருப்பு ஒன்று கான்ட்ராக்ட் போட்டு, அந்த செருப்பு ஹலோ கேக்குது கபிலன். அந்த செருப்பை வந்து இவர் வந்து ரப்பர் செருப்பு ஒன்று வாங்கி போட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் செருப்பு ஒன்று இது வந்து பண்ணாரு. ஆனா அது தனியார்ல கான்ட்ராக்டா கொடுத்து பண்ணதா இல்ல கவர்மெண்டா எடுத்து பண்ணதா நீங்க முதல்ல யோசிக்கணும். டெண்டர் விடுவாங்க. டெண்டர்ல யாருக்கு டெண்டர் கிடைக்கணும், இந்த டெண்டர் காமெடி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தான் கட்சிக்காரனுக்கு தான் டெண்டர் முதல்ல கொடு, தனக்கு வேண்டியவங்களுக்கு தான் டெண்டர் விடுது. அதுல ஊழல் நடக்கும், அதுல போக்கிரித்தனம் நடக்கும், மொல்ல மாதிரித்தனம் நடக்கும். இவன் அந்த வேலையை பாக்குறதுக்கு தான் அதுல காசை வர சரண காசை ஆட்டையா போறதுக்கு தான். இப்ப நீ இந்த பேபி கிட்ட நீ யார்கிட்ட கொடுப்ப கான்ட்ராக்ட்? கவர்மெண்ட் தயாரிக்குமா? இதுனா காவல்துறை யூனிஃபார்மா இல்ல அரசு ஊழியர்களோட யூனிஃபார்மா ட்ரெஸ்ஸா? கவர்மெண்ட் கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்து செய்ய அப்படின்றதுக்கு ரோடு போறதே கான்ட்ராக்ட்ல கொடுக்குறாங்க. சொல்லு சார். இல்ல கௌஷிக் ப்ரோ கை தூக்கிட்டாரு. பேசுறேங்க. சொல்லுங்க கௌஷிக் ப்ரோ. இல்ல நீங்க சொல்லும் போது எனக்கு இன்னொன்னு, இந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த 1 சவரத்துக்கு கொடுக்கறதுனால இதுல இன்னொரு பேக்ட்ராப் என்ன அப்படின்னா, இப்ப எளிய பின்புலத்துல இருக்க பெண்களுக்கு எல்லாம் இது கட்டாய கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. இங்க 1 சவரோட விலை ஏற முதல்ல அது கொடுக்கவே முடியாது. அது ஒரு மட்டமான ஒரு திட்டம்னு வச்சுக்கோங்களேன். அவன் சொன்னதுலயே இருக்கிறதுல மட்டமான திட்டம் கொடுக்க முடியாதுன்றதை தாண்டி இப்ப இன்னைக்குதான் பெண்கள் அதுவும் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் கரெக்டா? இன்னைக்குதான் பெண்கள் வந்து கல்வி உரிமையிலையும் எல்லா வேலைகளையும் முன்னுரிமை கொடுத்துட்டு வராங்க. படிப்பு இன்னைக்குதான் வந்து கல்யாணத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பெண்கள் படிக்கட்டும். இப்ப இருக்க தமிழ்நாட்டுல இருக்க குடும்பங்கள் வந்து அதை நோக்கி நம்ம பயணிச்சு இப்ப பெண்கள் நிறைய வெளியே வந்திருக்காங்க. இவன் சொன்ன ஒரு விஷயத்தினால இன்னும் இத மிக ஏழ்மையா இருக்கிற பெண்களுக்கோ அவங்க வீட்டுல இருக்க கட்டாயத்தின் பேர்ல 1 சவரன் அன்னைக்கு வந்து விலை அதிகமா இருக்குன்னா ஒரு பொண்ணை மாமனுக்கோ பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்கோ தங்கம் வருதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக விடாம தடுக்கிறத பின்னோக்கி கொண்டு போற திட்டமாகவும் தானே இது இருக்கு. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புல இருக்கு. உனக்கு அந்த புரிதல் சோசியல் இன்ஜினியரிங் புரியும் தெரியல. இல்ல கௌஷிக் ப்ரோ, ரொம்பலாம் அவனுக்குலாம் ரொம்ப டெப்தாலாம் யோசிக்க விடாது. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இருங்க, நான் தடுக்கிறேன்னா காரணத்தோட தடுப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு ஆளுக்கு மைக் கொடுத்துருக்கிறேன் இருங்க. ஒரு ஆள் நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஒரு நிமிஷம். விஜய் ஃபேன் ஒருத்தனுக்கு மைக் கொடுத்துருக்குறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். ஜிப்சி அந்த ஆள் மைக்கு வந்துட்டாப்ல பாருங்க. ஸ்டீஃபன் வந்துட்டானா பாருங்க. விஜய்னு ஒரு ஐடி வந்துருக்குது.
சரி ஓகே, யாரும் அமைதியா இருக்கணும். சொல்ற வரைக்கும் மைக் ஆன் பண்ணக்கூடாது. அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. ஸ்டீஃபனு, சொல்லு ப்ரோ. உன்கிட்ட எங்கேருந்து கேள்வி கேட்க கேக்குதா? உன்கிட்ட எங்கேருந்து கேள்வி கேட்கலாம் நீயே சொல்ல. எதுல இருந்து கேள்வி கேட்கலாம் நீ? என்ன கேள்வி கேட்க வருவீங்க ப்ரோ? கேளுங்க ப்ரோ, எதுவும் கேட்க வரீங்க? சரி, அண்ணி 2வது மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, பாத்தியா? ப்ரோ அதெல்லாம் நம்பிட்டா ப்ரோ இருக்கண்ணா. யார் சொன்னா நம்பணும்? யார் சொன்னா நம்புவேன்? யாரு நீ சொல்ற நம்ப மாட்டேன் ப்ரோ. நான் சொல்லல, அண்ணி சொல்லியிருக்கு செங்கல்பட்டு கோர்ட்ல. நேஷனல் சேனல்ல நீங்க முட்டு கொடுக்கக்கூடிய சேனல்ல வந்திருக்கு. இந்தியா டுடேல வந்திருக்கு, என்டிடிவில வந்திருக்கு. அவ்வளவு ஒர்த் இல்லைன்னு சொல்லி உன் அண்ணன் சொல்றானே. அன்னைக்கு கல்யாணம் பண்ணும் போது மட்டும் சங்கீதா ஒர்த்தா தெரியுதா? என்னது வீடியோல ப்ரோ? அது பெர்சனல் விஷயம் ப்ரோ. ஓ இல்ல நீ பிரச்சனை நடக்கும். அது நீ நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேனா? நானும் விஜய் ஒண்ணா? அப்ப எனக்கு விஜய்க்கு தான் போட்டியா? இல்ல, அது அப்புறம் நடந்துதான் இருக்கு. சரிங்களா? யோ, பொது வாழ்க்கையில வந்துட்டா எப்படி நீ அரசியல் இல்ல பொது வாழ்க்கையில வந்துட்டாலே பிரச்சனை அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. தனுஷ் அரசியல் கட்சி ஆரம்பிக்கல. தனுஷ் பொது வாழ்க்கையில இல்ல, விஜய் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கான். பொது வாழ்க்கையில அதுக்கு என்ன ப்ரோ? அதுக்காண்டி நான் இது அரசியல்ட்டு போக முடியுமா? பாரு, பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாலே உனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையே கிடையாதுயா. உனக்கு புரியுதா புரியலையா? ப்ரோ இருங்க, தனிப்பட்ட வாழ்க்கைன்னா 4 சவுத்துக்குள்ள விஜய் வச்சு பேசி உங்கள்கிட்ட சங்கீதா வெளியே வர விடாம இருந்தாருன்னா நான் யாருமே பேசிருக்க மாட்டோம். 21ல இருந்து இந்த மேட்ரு எல்லாருக்கும் தெரியும் தானே? போய் சொல்லாம சொல்லு. யாருக்கும் பிரச்சனை இல்லாம இல்ல. சரியா? நாளைக்கு உனக்கு பிரச்சனை வரும். அது நீ எல்லாத்தையும் காட்டிட்டா இருப்ப. பேசுவாங்களா சொல்லு? நாளைக்கு எனக்கு ஏன் ப்ரோ பிரச்சனை வரப்போகுது? நானா பூத்தியால வச்சிருக்கேன், எனக்கு வராது. சரியா? நானா பூத்தியால ப்ரோ வச்சிருக்கேன், எனக்கு வராது. சரியா? பூத்தியா வச்சிருக்க வரும். நான் என்ன சொல்றேன், எப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணாம பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் கூட கொடுக்காம ஒரே வீட்டுல பொண்டாட்டியும் வச்சுக்கிட்டு டீட்டெயிலா சொல்றேன். பெட்ரூம்ல வச்சு நீ பாத்தியா? நீ பாத்தியா? பார்த்தா சொல்லணும். சரியா? யார் தெரியுமா? நீ பாத்தியா? இல்ல பார்த்தவங்க வீட்டுல வாட்ச்மேன் பாத்தியா? அப்படியே காட்டு. என்னங்க இருங்க ப்ரோ, நீ தான் சொன்னப்போ காட்டுறத எனக்கு இப்போ காட்டு. சங்கீதா சொல்லிருக்கு, போய் பாரு. சும்மா சொல்லக்கூடாது. சரியா? சொல்லிருக்குடா, போய் பாருடா. நீ விஜய்க்கு பொண்டாட்டியா? சங்கீதா விஜய்க்கு பொண்டாட்டியா? நியூஸ்ரா விளக்கண்ண. நீ விஜய்க்கு பொண்டாட்டியா? சங்கீதா விஜய்க்கு பொண்டாட்டியா? நான் ரசிகன்டா. சரியா? அப்ப கூட 27 வருஷம் ஏன்டா தடுக்கிற? சொல்ல விடுறா. ஏண்டா வாசல்ல நின்னு மெண்டல் மாதிரி பேசுறாடா. ஓகேடா, நான் விஜய் கிடையாதுடா. என்னையா விஜய் சொல்லி திட்டுற? இரு. வாசல்ல நின்னுட்டு போற உனக்கு என்னடா தெரியும்? வீட்டுக்குள்ள பெட்ரூம்ல இருக்கிறவங்களுக்கு என்னடா தெரியும்? நீ எப்படி முட்டு கொடுக்குற நடக்கலன்னு? அந்த அம்மா ஸ்டேட்மென்ட் கொடுத்திருக்க. நீ தானே சொன்னப்போ அந்த அம்மா சொன்னதா சொன்னேன். இப்ப இருக்கு அதுக்கு விஜய்க்கு பொண்டாட்டி இருக்கிறதே ஃபேக்காடா? புரியல. விஜய்க்கு பொண்டாட்டி இருக்கிறதே ஃபேக்கா? விஜய்க்கு பொண்டாட்டி இருக்கிறதே ஃபேக்கா? கபிலன் ப்ரோ, எல்லாருக்கும் கேக்குதா? எனக்கு அவர் விஜய் பேசுறது மட்டும் தான் கேக்குது, மத்தவங்க யாரும் பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கல. காது பஞ்சராச்சா ப்ரோ? காது போய் இது பண்ணிட்டு வா ப்ரோ, செக் பண்ணிட்டு வா. நீ பேசுறது மட்டும் தான் கேக்குதுன்னு உங்க அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்க. நீ ஏன் வந்து ஒரு நிமிஷம் இருங்க. உங்க அண்ணனுக்கு ஆணூர்ப்புல ஏதோ ஒரு நோய் இருக்குன்னு சங்கீதா அண்ணி தான் சொல்லியிருக்கு. ஆமா ஆமா, போய் சரி பண்ணிட்டா போ. நான் எதுக்கு சரி பண்ணேன்? அந்த வழிக்கு தான் கூத்தியால வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் போட்டுருக்க. கூத்தியால வச்சிருக்காங்க. ஸ்பேஸ் போட்டுருக்க. கூத்தியால வச்சிருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸ் போட்டுருக்க. போய் சரி பண்ணிட்டா போ. ஆக்சுவலா வந்து இல்லடா, ஸ்பேஸ் கட் பண்ணிட்டாங்க. போய் வேலைக்கு போயிரு போ. ஸ்டீஃபன் இருக்கற. இங்க வந்து நோண்டிட்டு இருக்க. சரி கேளா. இல்லடா, கோபப்படாதடா.
கூத்தியால வச்சுக்கிட்டு கூத்து எடுத்துட்டு கோபுரா உட்காந்துருக்கான். நீ தான் சொன்ன ஸ்பேஸ் அது என்ன ஸ்பேஸ் போட்டுட்டு இருக்க அதை சரி நீட்டு எதுக்குடா போய் விஜய் அவர் ஃபேன்ஸ் எல்லாம் போய் திட்டுவீங்க? சரி சரி எதுக்குடா பண்ணிட்டு வா இல்லடா ஏன்டா ஆபரேஷன் நான் பண்ணிட்டு வா விஜய் ஃபேன்ஸ் ஏன்டா ஆபரேஷன் செலவு திட்டுவீங்க? ஆபரேஷன் செலவு வேணா காசு வேணா இல்லடா போய் எதுவும் விஜய் பண்ணிட்டு வா ஃபேன்ஸ் போ ஏன்டா ஆபரேஷன் பண்ணிட்டு வா ஆபரேஷன் விஜய் பண்ணிட்டு ஃபேன்ஸ் பேசிட்டு சரியா விஜய் ஃபேன்ஸ் ஏன்டா விஜயை போட்டு ஏறி ஓக்குறீங்க 4 நாளா? என்னது புரியல ஸ்டீஃபனு விஜய் ஃபேன்ஸ் 4 நாளா விஜய் வேலை ஏறி ஓக்குறானுங்களே ட்வீட்டா போட்டு நீ பாக்கலையா டீல்லாம்? யார் ஓத்தா விஜயா விஜய் ஃபேன்ஸ் நேத்து யார் நேத்து ஒரு ஓத்தாங்க பொண்ணு ஸ்பேஸ் போட்டுச்சு. ப்ரோ ஒரு உனக்கு என்ன ஐடியும் டெய்லி ப்ரோ ஓட்டுட்டு இருக்காங்க சொல்லணும். ப்ரோ ஒரு ஐடியும் சொல்ல வேணாம் ப்ரோ. சன் நியூஸ் சாட்டையில வந்து ஒரு ஐடி பேர் சொல்லி வீடியோ போட்டிருப்பா போல சாட்டை போய் பாரு. ப்ரோ சாட்ட ஒரு புண்டாவன் ப்ரோ விஜய் அவன் புண்டைய போய் ப்ரோ பார்க்க சொல்ல விஜய் சாட்டை நின்று ஓடு ப்ரோ விஜய் கேத்து பேசாத ப்ரோ விஜய் அவன் கூட கல்யாணம் பண்ண அவன் பொண்டாட்டியோட வாழ்றான் ப்ரோ. அந்த சாட்டைக்கு தான்டா இல்லன்னா நீங்க உன் கட்சி மொட்டாடி கொடுத்து கூட ஆரம்பிக்கிறதுக்கு அவனுக்கு முன்னாடி சாட்டை போட்டுரு டேய் அந்த சாட்டைக்கு தான் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புண்டையில தான் போய் நாக்க போட்டுட்டு இருந்தீங்க விஜய் ஃபேன்ஸ். ஆமா ஆமா சாட்டெல்லாம் ஒரு ஆளாடா நாம் தமிழ் கட்சி ப்ரோ உட்கார்ந்துகிட்டு அவன் மதிக்கவே இல்லையா இல்ல இல்ல அவன் கேளு ஒரு நான் ஆளாய் சொல்றேன். மதிக்கல அவன ஒரு அத ஆளாய் மதிக்கல நீங்க அதுதான் ப்ரோ. மதிக்கலன்னு அவன் கூட பொண்டாட்டியோட வாழ்றான் ப்ரோ. டேய் விஜய் புரியுதா? பொண்டாட்டியே விஜய் மதிக்கலடா. ப்ரோ உனக்கு அதான் வேலையா ப்ரோ ஊர்ல என்ன நடக்கு உள்ள திறந்து போய் பாப்பியோ பொண்டாட்டியை காப்பாத்த வக்கு இல்ல, பசங்க பொண்ணை நடக்கும்போது திறந்து காப்பாத்த பாப்ப வக்கு போல இல்ல, பையனை குஞ்சு காப்பாத்த குஞ்சு வக்கு இல்லதான் எப்படா இல்லடா தமிழ்நாட்டை இல்ல இல்ல காப்பாத்துவான்? இல்லே இல்ல இருல அவன் வந்து என்ன பொண்டாட்டியை பஸ் ஸ்டாண்ட்ல காப்பாத்து குஞ்சு பொண்டாட்டியை எரிஞ்சிட்டா வச்சு இல்ல வாழ வக்கு விளக்கு இல்லாதவன் பாப்பியோ பொண்டாட்டியை சிட்டிசனே வச்சு டேய் வாழ சொல்றா வக்கு இல்லாதவன் எப்படா தமிழ்நாட்டை உண்டாவனே காப்பாத்துவான்? இல்ல சிட்டிசனே சொல்றா மீட்டர்ரா யோ என்ன காது சிட்டிசன்ஷிப் கிட்ட கேக்குதா போறான்? இல்லையா? சரி, நான் இல்ல தான் இல்ல நீங்க சொல்றேனே. பேசுங்க. சிட்டிசன்ஷிப்புக்கு தான் போறான். அந்த சிட்டிசன்ஷிப் தான் இனிக்குது போல. சரி சரி நீ நீ நான் பேசு. இல்ல தான் இல்ல சொல்றேன். இல்ல 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 அவன் இல்ல தான் இல்ல சொல்ல நீ பேசு நீ பேசு. எல்லா இல்ல இல்ல நீ பேசு ஸ்டீஃபன், நீ சிட்டிசன் பேசு. இரு பொறுமையா இருடா. சரி இப்படின்னா காட்டையே அவ ஒக்கத்தவன் அப்படின்லாம் சொல்றீங்க. அவனே பொண்டாட்டி வச்சுட்டு வாழ்றானே ஏன் அண்ணனால அத முடியலன்னு கேட்டேன். அதான் சிட்டிசனு நீ போய் பாத்துட்டு இருக்கியா ஒரு வீட்டா திறந்து ஏய் போய் விளக்கு பிடிச்சிட்டு இருக்கியா நான் விளக்கு பிடிக்கலடா. சங்கீதா விளக்கு போட்டு காட்டிட்டாடா திருசா கூட அவன் இருக்கான்ட்டு. இல்லடா அதான் போய் பாக்குறதா வேலையான்னு கேக்குறேன் ஏய், நான் ஏன்டா பாக்கணும்? அப்ப நீ மீடியாக்கே தானே சொல்ல மீடியா. நீ தான் சொல்ல நீ தானே சொல்ல இப்போ ஏய் சங்கீதா ஊருக்கே காட்டிட்டாடா. சன் நியூஸ் ஜெயா நியூஸ் எல்லா நியூஸ்லயும் காட்டாளே. இல்ல நியூஸே தேவையாதான்டா தேவையாமாங்கடா அவன் இப்ப நீ என்ன சொல்ல வர? அவன் பேர் அப்ப அவன் நம்பர் எனக்கு தேவையாதானா இப்ப நீ என்ன சொல்ல வர ஸ்டீஃபன்? இப்ப நீ என்ன சொல்ல வர? நியூஸே தேவையாதான்டா சொன்னேன் நியூஸ சொன்னியா? சோ உன்ட அப்ப நியூஸ் கொடுத்தவங்க விஜய் சொல்றியான்னு நினைச்சேன்டா. அவன் பேக் அடிக்கிறான். இப்ப அவன் ஆமா பேக் ஆமா அடிக்கிறான். இப்ப அவன் பேக் அடிக்கிறான். இப்ப பேக் அடிக்கிறான் பாரு. யாரா பேக் அடிச்சா உங்க அண்ணனுக்கு நான் பேக் நியூஸ் உன் கூட இருக்கிறவன் தான்டா, ரசிகன் தான்டா. டாடி டேய் யார் சொல்றா சரிடா. 2வது கேள்வி கேக்குறேன்டா. அதுக்கு முன்னாடி நான் கேக்குறது நானே போட்ட அப்புறம் இல்லாத இடம். எப்ப ஒருத்தரா கேட்கணும். என்ன கேள்வி ஜிப்சி கேட்டா ஒண்ணும் கொடுக்க முடியாதனால கேளு சரி ஜிப்சி. இல்ல ஸ்டீவன் டேய் ஸ்டீவன் என்னடா நியூஸ் கேள்வி சேனல்லே கேள்வி கேள்வி. தேவையா? இல்ல இல்ல எனக்கு ஒரு புரியுது. சங்கீதானிய ஒரே நிமிஷம். ஒரு சங்கீதானிய ஆள் வீட்டுக்கு பேசுங்கடா டேய் யாருமே பேசலடா. சங்கீதானிய வீட்டுக்குள்ள வரவேணான்னு சொன்னீங்களே எதுக்குடா அதை கூட சொல்றீங்க? வீட்டுக்குள்ள கூட இருக்க கூடாதா அவங்க? யாரா சொன்னது விஜய் புண்டாமா. அதையும் சங்கீதானி தான்டா சொன்னாங்க. டேய் நான் தான் சொல்றேன் நியூஸே தேவையாக்காரங்கடா அவங்கிட்ட போய் நம்பிட்டு இருக்கியா டேய் அதை போய் அபிடபிட் டேய் கோர்ட்ல அபிடபிட் போட்டிருக்காங்கடா. போட்டோ அதுக்கு லே அது சங்கீதா எப்போ லே அதை போய் பாடுறா ஃபைல் பண்ணி பாடுறா அது 2026 எப்போ போட்டிருக்கான் பாடுறா அதை போய் பாடுறா எப்போ படிச்சு பாடுறா போட்டிருக்காங்க? 25ஆம் தேதி போட்டிருக்காங்க. 25ஆம் டிசம்பர். தேதியா நல்லா படிச்சு ஆமா பாரு ஏய் வாய்ஸ் ஆஃப் டேய் டேய் வாய்ஸ் சும்மா ஆஃப் ஏதாவது சந்திரன் தெரிஞ்ச மாதிரி வாய்ஸ் பேசக்கூடாது ஆஃப் சந்திரன் அவன் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு போய் பேசுறியா நீ? இல்ல படிக்காத பையல. இல்லை இல்லை இல்ல கம்யூனிட்டி பையல. நானா நீயாடா ஸ்டீஃபன் டே கம்யூனிட்டி பையல. அவனே நீ உட்கார்ந்து படிச்சு இன்ஸ்டாகிராம்ல முட்டா ஐடி ஓபன் பண்ணி படிச்சு முட்டா சம்பாதிக்க இருக்கியாடா முடியாம படிச்ச எல்லாத்தையும் படிச்ச கலங்கிட்டு மெண்டலா இருக்கான். இருக்கியாடா கம்யூனிட்டி பையல. அவன் இங்க பாரு 2021 வந்து கேஸ் நடக்குதுடா. அந்த அம்மா சைலண்டா சுமூகமா போகும்னு சொல்லி விஜய் கிட்ட கேட்டிருக்கு. டேய் அதான் அதெல்லாம் முடியாது. சொல்லியாச்சுல அதான் உங்களுக்கு சொல்லி அது பர்சனல் விஷயம் சரியா அது என்னமோ நடக்குது இப்ப பர்சனல். அதே நீ இப்ப நோண்டி இல்ல நோண்டி இல்ல கேட்க இப்ப நான் 2021க்கு போன உடனே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏய் ஸ்டீஃபன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கல்யாணம் முடிச்சு கொடுக்க முடியா இல்ல கேளு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? அது சொல்ல தேவலடா
அது கூட பயமா இருக்கேன். சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. நான் பயப்படணும். நான் சரி பேசிட்டு உனக்கு இருக்கேன், கல்யாணம் பயந்துட்டே ஆயிடுச்சு. கேக்குறேன். சரிடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மெடிக்கல் மிராக்கிள், ஓகேவா? இப்ப மெடிக்கல் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. சொன்னா எப்படா இப்ப எதுக்கு இப்ப பேச விடாம ட்ரிகர் பண்ற? இல்ல புரியல, ஏன் ட்ரிகர் ஆவற? நான் இந்த கேள்வி கேட்க விட்டா என்ன வலிக்குதா? பதில் சொல்ல முடியாம திணறியா? சொன்னா என்ன அர்த்தம்? டேய் நான் என்ன கேக்குறேன்? டேய் நான் கேக்குறேன் அமைதியாரு. நான் கேக்குறேன் அமைதியாரு. பொண்டாட்டி உன் கூட வாழ பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு, சரியா? நீ சரிமா பேசி பாப்ப, கெஞ்சி பாப்ப, காலில் விழுந்து பாப்ப. வேற ஏதாவது கேள்றா. இருடா உன் பர்சனல் சொல்லடா. நான் பொதுவா சொல்றேன். டேய் நான் பொதுவா சொல்றேன். என் வீட்டே நடந்து அது சொல்லு, வாண்ட சொல்லுவானா